शैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्ततङ्घ्रियुलगं प्रणमामि मोत्ना भूतं सहश्च महदापियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमात्रयामः பணவாள் அரவணை பள்ளி பயில்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர் பாவின் உட்பொருள் ஒன்று மறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம திருமந்திரத்துடைய பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இதுக்கு முன்னால நம்ம பார்த்தோம் இல்லையா, சாஸ்திரிகள் சாரஜ்ஞர்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம். சாஸ்திரிகள் சாஸ்திரங்களையும் திருமந்திரத்தின் பொருளையும் இரண்டையும் வைத்துக்கொண்டு ஓடத்தை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு நீந்துவாரை போல தெப்ப கயிறை போல அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த சாரஜ்ஞர்கள், அதாவது திருமந்திரத்தின் பொருளிலேயே ஊன்றிருக்கும் அவர்கள் விட்டத்தில் இருப்பாரை போல, அவர்கள் இரு கையும் விட்டு விட்டு தம்முடைய முயற்சியாக எதுவுமே செய்யாமல், ஆற்றை கடப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் விட்டத்தில் மேலே படுத்திருப்பாரை போல, இன்னும் கரை சீக்கிரமா வராதா, இன்னும் மூவிக்கொள்ளும் காலம் இன்னமும் குறுகாதோ அப்படின்னு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ அப்படின்னாக்கா இந்த திருமந்திரத்தினுடைய ஆழ் பொருளில ஈடுபட்டிருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதுல பார்க்கும்போதுதான் சில வார்த்தைகள் நம்ம திருப்பி 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 வருது, கீ வேர்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதை பார்த்தோம். அது என்னன்னா, ஒரு பக்கம் சேஷத்துவம் போக்திருத்துவம் பார்த்தோம், இன்னொரு பக்கம் பாரதந்திரம் போக்கியதை அப்படின்னு பார்த்தோம். இந்த சேஷத்துவம் அப்படின்னா என்னன்னா, நீ அடிமை கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மாவின் தன்மை. அதுல என்னன்னா, அது கொஞ்சம் அகங்கார கர்ப்பமானது, நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. அதுல இன்னொன்னு என்னன்னாக்க, அந்த அவன் அடிமை கொள்ளும் போது, எம்பெருமான் அடிமை கொள்ளும் பொழுது இவனும் நானும் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் அங்கே உண்டு. அதுதான் போக்திருத்துவம் அப்படின்னு சொன்னோம். சேஷத்துவம் போக்திருத்துவம், இந்த ரெண்டு விரோதி ஸ்வரூபங்களும் கழிய பெற்றது போக்கியத்தையும் பாரதந்திரியமும். பாரதந்திரியம் என்னன்னா, உன் விருப்பப்படி என்னை விநியோகம் கொள்வாயாக, உன் விருப்பப்படி நீ கட்டிலில் வைத்தாலும் காட்டில் வைத்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி எங்க வச்சாலும் உன் விருப்பப்படி உன் திருவுள்ளப்படி என்னை விநியோகம் கொள்வாயாக அப்படிங்கிறது பாரதந்திரியம். பரதந்திரனாக அவன் விநியோக கொள்ளும்படி அவன் இட்ட வழக்காக இருப்பது பாரதந்திரம். அங்க போக்கியதை மட்டுமே உண்டு. அதாவது எம்பெருமான் இந்த ஜீவனை அனுபவிப்பானே தவிர நானும் உன்னுடன் சேர்ந்து அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற அந்த போக்திருத்துவம் அங்கே இல்லை. இதுதான் 4 விஷயம். அதாவது சேஷத்துவம் போக்திருத்துவம் பாரதந்திரியம் போக்கியதை அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த 22வது சூத்திரம் தான் முக்கியமான சூத்திரம். அதுக்கு வந்தப்போ அது சூத்திரம் என்ன சொல்றது அப்படின்னாக்கா, ஞான சதுர்த்திகளின் மேலே ஈரே ஆனந்த சஷ்டிகளுக்கு உதயம் அப்படின்னு சொல்லி இன்னொரு 4 வார்த்தைகளை சேர்த்து விட்டுருக்காங்க. ஞானம் ஆனந்தம் சதுர்த்தி சஷ்டி. இப்ப ஞானம் ஆனந்தம் சதுர்த்தி சஷ்டியோட இந்த 4, அதாவது சேஷத்துவம் போக்திருத்துவம் பாரதந்திரியம் போக்கியத்தை, இதை நம்ம கலந்து எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு இது பண்ணுது, எப்படி ஒண்ணு மற்றதை காட்டி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போதுதான் அந்த திருமந்திரத்தோடைய
ஆழ்பொருள் தெரியும். அந்த திருமந்திரத்துடைய ஆழ்பொருளையும் அதுல ஊன்றி இருப்பவர்கள் தான் சாரஜர்கள். அவர்கள் தான் அந்த விட்டத்திலே படித்திருப்பாரை போல. அவர்களுக்கு தம்முடைய முயற்சி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது நன்றாக மனசுல படும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இது இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். இந்த சூத்திரத்தை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு பக்கம் ஞானத்திற்கு மேலே இரு ஆனந்தத்திற்கு உதயம், சதுர்த்தியின் மேலே இரு சஷ்டிக்கு உதயம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல இந்த சதுர்த்தி சஷ்டிங்கிற 2 வார்த்தைகளை வடமொழி இலக்கணம், சான்ஸ்கிரிட் கிராமர், அதுல அந்த வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்லயும் பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி இதெல்லாம் வேற்றுமை உருபுகள். எது சதுர்த்திங்கிறது ஒரு வேற்றுமை உருபு, 4ஆம் வேற்றுமை உருபு, சஷ்டிங்கிறது ஒரு வேற்றுமை உருபு, 6ஆம் வேற்றுமை உருபு. ஆச்சுங்களா? இப்ப என்னன்னாக்க, இப்ப நம்ம முதல்ல எதை நம்ம கத்துக்கணும்? ஞானத்தின் மேலே ஏறு ஆனந்தத்திற்கு உதயம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப இந்த ஞானம் எங்க இருக்கு, ஆனந்தம் எங்க இருக்கு, ஏன் இந்த ஞானத்துக்கு மேலே உயர்ந்தது ஆனந்தம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு தான் நம்ம நாராயண அந்த திருஎட்டெழுத்தை 3 பதமாக பார்த்தோம் இல்லைங்களா. திருஎட்டெழுத்து 8 எழுத்தாக 3 பதமாக இருக்கக்கூடியது. அது 8 இழையும் 3 சரடும் கொண்ட தாலி கொடியை போன்றது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதுல முதல் பதமா இருக்கக்கூடிய திருவெட்டெழுத்துல ஓம் அப்படிங்கிற பிரணவம். அதை மேலும் நம்ம பிரித்து பார்க்கும்போது ஆ ஊ மா அப்படின்னு 3ஆக விரியும் அப்படின்னு பார்த்தோம். அ அப்படிங்கிறது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும். மா அப்படிங்கிறது ஜீவாத்மாவை குறிக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இது 25வது எழுத்தாக வரக்கூடியது. கா 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 கானா, சா சா ஜா ஜானா, டாடா டாடானா அந்த வரிசையில வரும்பொழுது 25வது எழுத்தாக வரக்கூடியது இந்த மா. ஆகையில அது ஜீவன் ஞானமயமான ஜீவாத்மாவை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த 24 எழுத்துக்களும் அச்சித் தத்துவங்களை குறிக்கும். ஞானேந்திரங்கள், கர்மேந்திரங்கள், பஞ்சபூதங்கள், தன்மாத்திரைகள் ஆகிய அந்த 24 தத்துவங்களை குறிக்கும். இந்த மாக்கு முன்னாடி உள்ள அந்த எழுத்துக்கள் வடமொழி எழுத்துக்கள். மா ஜீவாத்மாவை குறிக்கும். ஆகையால இப்ப ஆ யாரை குறிக்கும்? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும். மா யாரை குறிக்கும்? ஞானமே வடிவான ஜீவாத்மாவை குறிக்கும். ஊ எதை குறிக்கும் அப்படின்னா, இந்த ஆவால் குறிக்கப்படும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே உரியவன் இந்த மா என்னும் எழுத்தால் குறிக்கப்படும் ஜீவாத்மா அப்படிங்கிறது அந்த உகாரம். ஏவகாரம் அவனுக்கே, அவன் ஒருவனுக்கே அப்படிங்கிற ஏவகாரம் அங்க அந்த ஊவால ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆச்சுங்களா? ஆகையில ஆவால் குறிக்கப்படும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனுக்கே உரியவன் மாவால் குறிக்கப்படும் ஜீவாத்மா. அதுதான் அங்க ஊ. இப்போ இவனுக்கே உரியவன் இவன் என்று சொல்லும் பொழுது அங்க சேஷத்துவம் இருக்கா இல்லையா? இவனுக்கே இவன் உரியவன்னா அவன் அடிமை. அப்போ அந்த அடிமை குறிக்க கூடியதுதான் அந்த 4ஆம் வேற்றுமை உருபு. இவனுக்கே இவனுக்கே அப்படின்னு சொல்றேன்னா அதுதான் 4ஆம் வேற்றுமை உருபு. ஆனா அங்க வெளிப்படையாக இல்லை, மறைஞ்சு இருக்கு. ஆச்சுங்களா? அங்க அந்த ஆய அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உருபு அங்க இல்லை. அது 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 எது அதுக்கு பிரதிநிதியாக அங்க இருக்கக்கூடியதுதான் அந்த ஊ அப்படிங்கிற எழுத்து. ஆகையால 4ஆம் வேற்றுமை உறுப்பு அங்கே மறைந்து இருக்கிறது. அதனால அதுக்கு லுப்த சதுர்த்தி அப்படின்னு. லுப்தம் அப்படின்னா மறைந்து இருக்கிறது. லுப்த சதுர்த்தி அங்க இருக்கு. அன்னைக்கு அக்கா கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த சதுர்த்தி எங்க இருக்கு அப்படின்ட்டு. அது அங்கே மறைந்து இருக்கிறது. பிரணவத்திலே அந்த உகாரத்தில இவனுக்கே உரியவன் அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த சதுர்த்தி அந்த ஆயப்பதம் அங்கே மறைந்து இருக்கிறது. அப்புறம் அது அடுத்து நம. அந்த நம இப்பத்துக்கு விட்டு வைக்கலாம். அடுத்து நாராயணாய அப்படின்னா அங்க ஒரு ஆய இருக்கு இல்லைங்களா? அங்க ஒரு சதுர்த்தி இருக்கு. அந்த சதுர்த்தி வெளிப்படையாக இருக்கு. வெளிப்படையாக இருக்கு. அது அதுதான் நம்முடைய கைங்கரிய பிரார்த்தனையை காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது சுலபமா நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆண்டாளுடைய அந்த திருப்பாவை சிற்றம் சிறுகாலை பாசுரம் பார்த்தீங்கன்னா, அதில் உமக்கே நாம் உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்றது அப்படியே அந்த நாராயணாயில இருக்க அந்த ஆயப்பதத்தோட பொருள். உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்று. அங்க இந்த மற்ற நம் காமங்கள் மாற்றுன்னா நம்ம மற்ற ஆசைகளை மாத்துங்கிறது கிடையாது.
இங்க நான் செய்யறேன், எனக்காக செய்யறேன், என்னுடைய மகிழ்ச்சிக்காக செய்யறேன்னு அந்த போக்திருத்வத்தால வரக்கூடிய அந்த விரோதி ஸ்வரூபம் இருக்குங்களா, அதை போக்க சொல்லி கேக்குறாங்க. போக்திருத்வத்தால நானும் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற அந்த விரோதி ஸ்வரூபம், அது வந்து ஜீவாத்மாக்கு விரோதி ஸ்வரூபம், அதை போக்கடித்து தருவதற்காக தான் இந்த மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்றாங்க. ஆகையில இந்த நாராயணாய அப்படிங்கிற உள்ளது வந்து வெளிப்படையாக உள்ள அந்த 4ஆம் வேற்றுமை உருவு அப்படியே வந்து ஆண்டாள் பெருமாட்டியால தன்னுடைய சிற்றன் சிறுகாலை பாசத்துல வைக்கப்பட்டது. ஆகையால இந்த ஆய வெளிப்படையாக இருப்பது அது எதை குறிக்கும்? பாரதந்திரியத்தையும் போக்கியதையும் குறிக்கும். இங்கே மறைந்திருக்கக்கூடிய இந்த ஆய எதை குறிக்கும்? போக்திருத்வத்தையும் சேஷத்துவத்தையும் குறிக்கும். ஆச்சுங்களா? இப்ப இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுட்டு இப்ப என்னன்னா, இப்படி இங்க ஒரு குரூப் வச்சுக்கலாம், இங்க ஒரு குரூப் வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து லுப்த சதுர்த்தி, மறைந்திருக்கக்கூடிய 4ஆம் வேற்றுமை உறுப்பு, சேஷத்துவம், ஞானம், போக்திருத்வம், இப்படி வச்சுக்கோங்க. இங்க இருக்க திறந்த அந்த ஓப்பன் ஆயல் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் சதுர்த்தி தான். திறந்திருக்கிற சதுர்த்தி, பாரதந்திரியம், போக்கியதை, ஆனந்தம். ஆச்சுங்களா? இப்போ இந்த குரூப்ல இருந்து இந்த குரூப்புக்கு போயிடணும். ஆச்சுங்களா? அதாவது ஞானம் ஜீவாத்மாக்கு இயல்பானது. அந்த ஞானத்தால் தான் சேஷன் என்பதை உணர்ந்திருக்கிறான். ஆனால் அது வந்து நான் என்கிற அகந்தையை தாங்கியிருப்பதால், விரோதி ஸ்வரூபத்தை தாங்கியிருப்பதால் அது கழிந்தால்தான் அது இந்த ஆயப்பதத்திற்கு வரும். ஆகையால இங்க இந்த பிரணவத்தால தெரிவிக்கப்படுவது ஜீவாத்மாவின் ஞானம், அந்த ஆயப்பதத்தால தெரிவிக்கப்படுவது ஜீவாத்மாவுடைய ஆனந்தம். ஏன்னாக்கா எம்பெருமான் என்னை அனுபவிக்கிறான், நான் அவனுக்கே உரியவன் என்று இருப்பதுதான் ஜீவாத்மாவுக்கு ஆனந்தம். ஆகையால் தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சதுர்த்தியால இந்த லுப்த சதுர்த்தியால தெரிவிக்கப்படுகிற அந்த ஞானத்தை காட்டிலும் இந்த ஆயப்பதத்தால் தெரிவிக்கப்படுகிற ஆனந்தம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி, ஞானத்தின் மேலே ஈரே ஆனந்தத்தின் உதயம். ஆச்சுங்களா? இப்போ இன்னொன்னு சதுர்த்தின் மேலே ஈர சஷ்டின் உதயம். இப்பதான் இந்த சஷ்டி வருது. சஷ்டினா என்ன? இந்த நம பதார்த்தம் தான். நம, ஓம் நமக நாராயணாயன்னு சொல்றாங்க, அந்த நம தான் சஷ்டின்னு பேர். சஷ்டின்னா 6ஆம் வேற்றுமை உருவு. இதுக்கு ஏன் சஷ்டி அப்படி பேர் வந்துச்சு இங்க சொல்லியிருக்காங்க இந்த காலம்ல. சஷ்டி இது நம பதத்தை குறிப்பது. இது சஷ்டி 6 என்று பெயர் பெற காரணம் யாதெனில், இப்பதத்தின் நீற்றில் அக என்னும் 6ஆம் வேற்றுமை உருவு ஏறி உள்ளது. இம் பிளஸ் அகன மக அப்படின்னு வரும். இந்த சஷ்டி ஆனது ஜீவாத்மா ஸ்வரூபத்தின் உண்மை நிலையான பாரதந்திரியத்தை குறிப்பதாகும். ஆச்சுங்களா? இப்ப வந்து பிரணவத்துல இருக்கிற அந்த ஞானம், அந்த சேஷத்துவம், அந்த போக்திருத்துவம் இதெல்லாம் கழித்து கொள்ளணும். கழித்து கொண்டு இந்த நாராயணாய பதத்துல உள்ள போக்கியதை, பாரதந்திரியம், ஆனந்தம் வரணும்னா இந்த நம பதத்தோடைய உதவி அங்கே தேவைப்படுகிறது. அதை கொண்டுதான் இந்த விரோதி ஸ்வரூபங்களை கழித்து கொண்டு இந்த ஆனந்தமயனாக ஜீவன் ஆகிறான் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்படுது. இப்ப நான் ஒரு ஸ்டெப்பா படிக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஞானத்திற்கு மேலே ஈரே ஆனந்தத்திற்கு உதயம். அதாவது ஞானத்தை காட்டிலும் ஆனந்தம் மிகவும் உயர்ந்தது அப்படிங்கிறாங்க. ஞானம் வந்து ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம், ஆனந்தம் வந்து ஜீவாத்மாவின் யாதாத்மிய ஸ்வரூபம், உண்மையான ஸ்வரூபம் ஆனந்தம். அந்த ஆனந்தம் அதுக்கு எதனால கிடைக்குதுன்னா, நான் போக்கியதையாக இருக்கிறேன், எம்பெருமான் என்னை அனுபவிக்கிறான், அதில் நான் அனுபவிக்கிறேன் என்ற சுயநலம் விரோதி ஸ்வரூபம் கிடையாது அப்படிங்கிற அந்த சுத்தமான பியோர் ஆனந்தம் அதுதான். சோ பிரணவத்தில் உள்ள மகாரம் ஜீவாத்மாவை குறிப்பது. இது இப்ப நல்ல நமக்கு பழகிடுச்சு இல்லைங்களா? அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. பிரணவத்தில் உள்ள மகாரம் ஜீவாத்மாவை குறிப்பது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்துட்டோம். மஞ்ஞானே, மஞ்ஞான மா அப்படிங்கிறது ஞானத்தை குறிக்கும் அப்படிங்கிறது தாது. தாதுன்னா வேறு. சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தையும் வந்து ஒரு வேரில இருந்து தோன்றும். அதுக்கு ஒரு இது இருக்கும். அது அந்த வேர்ல இருந்தா அது வரும். அந்த வேரிலிருந்து தோன்றி ஜீவனின் ஞானத்தையும் அதனால் அவனுக்குள்ள அனுபவிப்பதான போக்திருத்வையும் தெரிகிறது. சரிங்களா? இப்ப ஞானமயமான ஜீவாத்மா பிரணவத்தில் எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறான்? மகாரத்தால். அந்த ஞானம் அவனுக்கு இயல்பானது. ஞானமே வடிவானவன், தன்னையும் உணர்ந்து கொள்வான், மற்றவற்றையும் உணர்ந்து கொள்வான். அந்த ஞானத்தினால அவனுக்கு என்ன வருது? போக்திருத்வம், நான் அனுபவிப்பவன் அப்படிங்கிற அந்த அகங்கார கர்ப்பமான போக்திருத்வம் அவனுக்கு ஏற்படுகிறது.
நாராயண பதத்தில் உள்ள ஆய என்பது அது நான்காம் வேற்றுமை உருவுதான். இது அனுபவிக்கப்படுதலாகிய போக்கியதையை காட்டி தருகிறது. இந்த ஸ்டெப் வரைக்கும் நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இந்த பிரணவத்தில் உள்ள அந்த லுப்த சதுர்த்தி, மறைந்திருக்கிற அந்த சதுர்த்தி எதை காட்டும்? ஜீவாத்மாவின் ஞானத்தை. அவன் ஞானமயனாக இருப்பதால் அந்த போக்திருத்துவம் நான் அனுபவிப்பவன் என்பதை காட்டுகிறது. ஆனால் இந்த நாராயண ஆய அப்படின்னு இருக்கிற அந்த நான்காம் உறுப்பு அவன் அனுபவிக்கப்படுதலாகிய போக்கியதையை காட்டி கொடுக்கும். ஜீவாத்மாக்கு எது மிகவும் உயர்ந்தது? போக்கியதை தான் மிக உயர்ந்தது. ஆகையாலே இந்த ஞானத்தை காட்டிலும் ஆனந்தம் பெருசு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அடுத்தது மகாரத்தில் ஜீவாத்மாவின் இயல்பான ஸ்வரூபமான ஞானமும் போக்திருத்துவமும் தோன்றுகிறது. அதுதான் பிரணவத்துல ஜீவாத்மாவினுடைய ஞானமும் போக்திருத்துவமும், அவன் ஞானமயமானவன், நான் அனுபவிக்கிறவன் என்கிற அந்த ஞானத்தை அவனுக்கு தருகிறது. ஆனால் நாராயண பதத்திலுள்ள ஆய என்கிற நான்காம் வேற்றுமை உருவால் தான் ஆத்மஸ்வரூபத்தின் உண்மை நிலையான போக்கியத்தை, எம்பெருமானின் உகப்பிற்காக இருப்பதாகிய ஆனந்தம், எம்பெருமானுக்காக நான் இருக்கிறேன், அவனால் அனுபவிக்கப்படுகிறேன், நான் போக்கியமாக இருக்கிறேன் என்ற போக்கியதை தான் ஆத்மாவின் உண்மையான ஸ்வரூபம், ஞானத்தை காட்டிலும் உயர்ந்தது அது. எனவே ஞானத்திற்கு மேலே ஆனந்தம் உதயம் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? இந்த சூத்திரத்துல ஞானத்திற்கு மேலே ஆனந்த உதயம் அப்படின்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம். ஜீவாத்மாவிற்கு போக்திருத்தை காட்டிலும் போக்கியதையே மிகச்சிறந்தது, அதுவே அதன் ஸ்வரூபத்தின் உண்மை நிலை என்று விளக்கப்படுகிறது. இப்ப எம்பெருமான் ஒருவனுக்கே உகப்பாக இருக்கணும்னா அது அவங்கிட்ட தானே வரணும், அவங்கிட்ட இருந்துதான் வரணும். ஆகையாலதான் இந்த திருமந்திரத்துல ஊன்றி இருக்கவர்கள் சாரஞர்கள், விட்டத்தில் இருப்பார்கள். அவங்களுடைய முயற்சி எதுவுமே இருக்காது. நான் எம்பெருமான் உகப்புக்காக இருக்கிறேன் அப்படிங்கிற போக்கியத்தையும் பாரதந்திரியமும் அவர்களிடம் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் வரலாம். இது பார்த்துட்டோம். ஞானத்தின் மேலே ஈரே ஆனந்தத்திற்கு உதயம். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா இன்னொரு வாட்டி கூட பார்த்துக்கலாம். ஞானம் எங்க குறிப்பிடப்படுகிறது, ஆனந்தம் எங்க இருக்கு? ஞானம் ஜீவாத்மாவின் ஸ்வரூபமாக இருந்த பொழுதிலும் அதன உண்மையான ஸ்வரூபம், யாதாத்மிய ஸ்வரூபம் ஆனந்தம், அதாவது எம்பெருமானுக்கு போக்கியதையாக இருக்கக்கூடியது. ஆகையாலே ஞானத்தை காட்டிலும் ஆனந்தம் சிறந்தது என்று சொல்லப்பட்டது. இப்ப இன்னொன்னு, சதுர்த்தியின் மேலே இரு சஷ்டியின் உதயம். இங்க இந்த வியாக்கரணத்தை கிராமரை பத்தி சொல்றாங்க. சதுர்த்தி இது பிரணவத்தில் உள்ள அகாரத்தின் மேல் புணர்ந்து கெட்ட ஆய என்னும் நான்காம் வேற்றுமை உருவை குறிப்பது. இது ஜீவாத்மாவின் ஸ்வரூபமான சேஷத்துவத்தை குறிப்பது. இந்த புணர்ந்து கெட்ட அப்படிங்கறது அந்த லுப்த சதுர்த்தி அங்க இருக்கு, ஆனா வெளியில தெரியாது, இருக்கு, அதுதான் குறிக்கப்பட்டது. அதாவது அகாரத்தால் சொல்லப்பட்ட எம்பெருமானுக்கே அடிமையானவன், மகாரத்தால் சொல்லப்பட்ட ஜீவாத்மா என்ற அந்த இடத்துல அந்த ஆயபதம் மறைந்திருக்கிறது, அந்த சதுர்த்தியானது மறைந்திருக்கிறது. ஆகையால இது லுப்த சதுர்த்தி. அததான் அகாரத்தின் மேல புணர்ந்து கெட்ட ஆய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சா, அது சஷ்டி. இது நமபதத்தை குறிப்பது. இது சஷ்டி 6 என்று பெயர் பெற காரணம் யாதெனில் இந்த பதத்தின் ஈற்றில் அக என்னும் 6ஆம் வேற்றுமை உருவு இருக்கிறது. நம எடுத்தீங்கன்னா இம் வச்சுக்கோங்களேன், அந்த இம்மோட பிளஸ் அக சேர்த்துனா மக ஆகும், நமக. அந்த அகங்கிறது தான் இங்க 6ஆம் வேற்றுமை உருவு, சஷ்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சஷ்டி ஆனது ஜீவாத்மாவின் ஸ்வரூபத்தின் உண்மை நிலையான பாரதந்திரியத்தை குறிக்கும். இதுல ஒன்றும் டவுட் இல்லை. நமக நான் எனக்காக அல்ல, ந மம, மமன நானு, ந மமன எனக்காக அல்ல. சதுர்த்தியில் ஜீவாத்மாவின் இயல்பான ஸ்வரூபமான சேஷத்துவம் தோன்றுகிறது. அது பார்த்துட்டோம் இல்லையா? பிரணவத்தில் இருக்கிற அந்த லுப்த சதுர்த்தியில ஜீவாத்மாவின் இயல்பான ஞானம் தோன்றுகிறது, சேஷத்துவம் தோன்றுகிறது, போக்திருத்துவம் தோன்றுகிறது. ஆனால் சஷ்டியில் தான் ஆத்மஸ்வரூபத்தின் உண்மை நிலையான பாரதந்திரியம் வெளிப்படுகிறது. நான் மம எனக்காக அல்ல, என்னால் முடியாது அப்படின்னு. எனவே சதுர்த்தியின் மேலேயே சஷ்டியின் உதயம் என்பதால் ஜீவாத்மாவின் சேஷத்துவத்தை காட்டிலும் பாரதந்திரியமே உகந்தது, அதுவே அதன் ஸ்வரூபத்திற்கு உண்மை நிலை என்பது விளக்கப்பட்டது. எப்படி ஞானத்திற்கு மேலே ஆனந்தமோ, ஞானம் எதனால குறிக்கப்பட்டது? லுப்த சதுர்த்தினால. இங்க ஆனந்தம் எதனால குறிக்கப்படுகிறது? நாமபதத்துவம் சஷ்டியால. ஆகையால ஞானத்திற்கு மேலே ஆனந்தத்தின் உதயம், சதுர்த்திக்கு மேலே சஷ்டியின் உதயம்.
இதைத்தான் சூத்திரமாக மணவாள பெருமாள் நாயனர் இங்க நமக்கு சொல்லியிருக்கார். எனவே சதுர்த்தியின் மேலே ஏற சஷ்டியின் உதயம் என்பதால் ஜீவாத்மாவின் சேஷத்தை காட்டிலும் பாரதந்திரமே உகந்தது, அதுவே அதன் ஸ்வரூபத்தின் உண்மை நிலை என்பது விளக்கப்பட்டது. இது வரைக்கும் ஓகேங்களா? மேல ப்ரொசீட் பண்ணிக்கலாமா? இல்ல ஏதாச்சும் இந்த இடத்துல எதுவும் கேட்கணும்னாலும் கேட்டுக்கலாம், கேட்டுட்டு மேல ப்ரொசீட் ஓகே 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 ரைட். இதனால் போக்திருத்துவமும் சேஷத்துவமும் ஜீவாத்மாவின் ஸ்வரூபமாக இருந்த பொழுதிலும், சரியா, ஜீவாத்மா ஞானமயமானவன் இல்லையா, அவனுக்கு சேஷத்துவம், நான் அடிமைங்கிறது அவனுக்கு தெரியும். அந்த உகாரத்தால அவனுக்கு தெரியும் நான் எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமைங்கிறது தெரியும். அதனால சேஷத்துவம் அவனுக்கு தெரியும். போக்திருத்துவம் ஞானமயனாக இருப்பதால் தான் அனுபவிப்பான் என்கிற குணமும் அங்கே இருக்கிறது. அதன் ஸ்வரூபத்தின் உண்மை நிலையான போக்கியதையும் பாரதந்திரியமே என்பதும் முன்னதை காட்டிலும் பின்னது ஜீவனுக்கு மிக உகந்தது என்பதும் தெளிவாக்கப்பட்டது. ஜீவனுக்கு ஞானமும் போக்திருத்துவமும் சேஷத்துவமும் இருந்த பொழுதிலும் அதற்கு ஆனந்தமும் பாரதந்திரியமும் போக்கியதுமே அதற்கு மிக உயர்ந்தது. அது முதல்ல ஜீவாத்மாவின் ஸ்வரூபம், இது ஜீவாத்மாவின் உண்மையான ஸ்வரூபம், அது ஆத்ம ஞானம், இது யாதாத்மிய ஞானம். அதுதான் இங்க வித்தியாசம். இதுக்கு மேல இது நம பதார்த்தம் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கலாம். இனி நமபதத்தின் ஆட்பொருளை விளக்குவதில் உள்ள சில சிரமங்கள் காட்டப்பட்டன. இந்த நமபதத்துல என்னெல்லாம் கஷ்டம் இருக்குன்னு சொல்றாங்க. சஷ்டி, இந்த சஷ்டினா என்ன? ஆறாம் வேற்றுமை உருவம் பார்த்தோம். அது முக்கிய விருத்தினா ஒரு சொல் நேராக தனக்குரிய பொருளை காட்டுவது, அப்படியும் வரும். கவுன விருத்தினா ஒரு சொல் தனக்குரிய பொருளை விடுத்து தன்னோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை காட்டுவது. இந்த ரெண்டு அர்த்தத்திலும் இந்த நாமம் வரும். ஒண்ணு என்னன்னா முக்கிய விருத்தினா நேராக தனக்குரிய பொருளை சொல்வது. கவுன விருத்தி அப்படின்னாக்கா தனக்குரிய பொருளை விட்டு தன்னோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை காட்டுகிறது. அதுக்கு பேரு கவுன விருத்தின்னு பேர். இந்த இரண்டையும் காட்டும். இவை முறையே வெளிப்படை பொருள் அல்லது குறிப்பு பொருள் எனப்படும். வெளிப்படை பொருள்னா முக்கிய விருத்தி, கவுன விருத்தி அப்படின்னா குறிப்பு பொருள், குறிப்பால காட்டக்கூடிய. இதுதான் நமபதத்தினுடைய அந்த சஷ்டியினுடைய அந்த கேரக்டரிஸ்டிக், அதனுடைய குணங்கள். முக்கிய பொருள் ஒண்ணு, கவுன விருத்தி ஒண்ணு, ரெண்டு காட்டும். தான் நேராகவும் காட்டும், தன் பொருளை விடுத்து தன்னோடு தொடர்புடைய மற்றதின் பொருளையும் அது காட்டும். அதுக்கப்புறம் நமபதம் இன்னொரு குணமும் இருக்கு இந்த நமபதத்தில். என்ன அப்படின்னாக்கா சில சமயங்களில் ஒரு மொழியாகவும் சில சமயங்களில் தொடர் மொழியாகவும் வரும். சில சமயத்துல ஒரு மொழியாக, ஒரே மொழியாக, சில டைம்ல தொடர் மொழியாக வரும். அது எப்படின்னு சொல்றாங்க. ஒரு மொழியாக வருவது எப்பன்னா நமக அப்படிங்கும்போது ஒரு மொழி, ஒரே ஒரு வேர்டாக வரும். இதுக்கு அகண்ட நமசு அப்படின்னு பேரு. கண்டம்னா பிரிஞ்சு இருக்கக்கூடியது இல்லைங்களா, கண்டங்கள், அதனாலதானே 5 கண்டங்கள் சொல்றோம் இல்ல, பிரிஞ்சு இருக்கிறதுனால அகண்ட நமசு, பிரியாத நமசு, அகண்ட நமசு எனப்படும். இப்படி நமக ஒரு மொழியாக கொள்ளப்படுகையில் சஷ்டியானது அதனை ஈற்றிலே உடைய நமக என்பதை காட்டும். இப்போ அகண்ட நமசுன்னா பிரிவில்லாத நமசு, ஒரு மொழியாக இருக்கிறது, பிரிவில்லாத அகண்ட நமசு. அது என்னத்தை காட்டும்னா, அப்போ அது என்னத்தை காட்டி கொடுக்கும் அப்படின்னா சஷ்டியானது அதன் ஈற்றிலே உள்ள நமக என்பதை காட்டும். நமக அப்படிங்கிறத ஒரே சொல்ல எடுத்துக்கிறோம். ஒரே சொல்ல எடுத்து அகண்ட நமசாக கொள்ளும் பொழுது அது என்ன அர்த்தத்தை காட்டும்னா நமக அப்படிங்கிற அர்த்தத்தை காட்டும். இந்த பக்கம் ம அப்படின்னு ரெண்டா எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம தமிழ்ல பார்க்கும்போது நாமா 2 எழுத்தா தெரியும். ஆனா நீங்க வடமொழியில பார்க்கும்போது நானா இல்லை, மானா நான், அப்படி 2 வரும், 2 மீனிங் வரும். அது தொடர்மொழி. நான் ஒண்ணு சொல்லுது, இல்லைன்னு ஒண்ணு, 2 வருது. இங்க நமங்கிறது ஒரே மொழியா வருது, இங்க 2 தொடர் மொழியா வருது. இதுக்கு பேரு சகண்ட நமசுன்னு பேரு. அதுக்கு அகண்ட நமசுன்னு பேரு, இதுக்கு சகண்ட நமசுன்னு பேரு. இப்படி நம தொடர்மொழியாக கொள்ளப்படுகையில் சஷ்டி அதனை ஈற்றிலே உள்ள மம என்பதை மட்டுமே காட்டுமே அன்றே ந என்பதை சேர்த்து காட்டாது. புரியுதுங்களா? இப்படி சகண்ட நமசாக, அதாவது 2 எடுத்துக்கிறீங்க. ந தனியா மா தனியா எடுத்துக்கொள்ளுகையில் நம தொடர்மொழியாக கொள்ளப்படுகையில் சஷ்டி, இந்த 6ஆம் வேற்றுமை உருவு, அதன் ஈற்றிலே உள்ள மக என்பதை மட்டுமே காட்டுமே என்றே
நான் என்பதை சேர்த்து காட்டாது. இங்க இந்த நமபதத்தோட அந்த இலக்கண அந்த வரலாறு சொல்லப்பட்டது. இது அகண்ட நமசாக இருந்தா என்ன சொல்லும், சகண்ட நமசாக இருந்தா என்ன சொல்லும் சொல்லிட்டாங்க. அப்ப என்னதான் பண்றது, என்ன பண்றது? இது அகண்ட நமசா எடுத்துக்கணுமா, சகண்ட நமசா எடுத்துக்கணுமா? இதை எப்படி இங்க இருக்க போக்திருத்துவம் சேஷத்துவத்தை எப்படி இங்க இருக்கிற பாரதந்திரியம் இதை போக்கியத்தையா மாத்துறது எல்லாம் வரும் இல்லைங்களா? அதுக்குதான் மேற்கொண்டு அதை விளக்குறாங்க. பின்பு என்ன செய்ய வேண்டும், என்னதான் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னொன்னா பார்க்கலாம். பிரணவத்தில் உள்ள மகாரம் ஜீவனின் ஞானத்தால் வந்த போக்திருத்துவத்தை குறிக்கும் இல்லையா? ஞானமயமான ஜீவன் அவன் தான் அனுபவிப்பவன் என்பதை உணர்ந்து இருக்கிறான். போக்திருத்துவத்தை குறிக்கும். இது ஜீவனின் ஸ்வரூபம், அது ஒன்றும் தப்பே இல்லை, ஜீவனின் ஸ்வரூபம். ஆனால் ஜீவனின் உண்மையான ஸ்வரூபம் அது அல்ல. நம்ம பார்த்தோம் இல்லைங்க, அதுக்கு போக்கியதைத்தான் அதுல உண்மையான ஸ்வரூபம். ஆனா இங்க ஞானத்தால தன்னை போக்திருவாக அனுபவிப்பவனாக அந்த ஜீவன் நினைத்து இருக்கிறது. இந்த போக்திருத்துவமானது தனக்குரிய ஆனந்தம் என்கிற ஸ்வரூப விரோதியை தாங்கி உள்ளது. இதை கழித்து ஆயபதத்தால் காட்டப்படும் போகியதை அடைவது எப்படி? இப்ப நம்ம இதுதானே ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இந்த பக்கம் ஒரு குரூப், இந்த ஒரு குரூப் வச்சோம் இல்லையா? சோ ஒன்னொன்னா எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஞானமயமான ஜீவாத்மா தான் அனுபவிப்பவன் என்பதை உணர்ந்த அந்த போக்திருத்துவம் தான் அனுபவிக்கிறான் என்கிற அந்த விரோதியை தாங்கி உள்ளது. ரைட்டுங்களா? இப்போ இதே ஜீவன் இந்த நாராயணாய பதத்தில் சொல்லப்பட்ட அந்த போக்கியதை உள்ளவனாக மட்டுமே, அவன் அனுபவத்திற்கு மட்டுமே உள்ளவனாக மாறுவது எப்படி? இந்த விரோதி ஸ்வரூபத்தை அவன் போக்கிக் கொள்ள வேண்டும். இந்த போக்திருத்துவமானது தனக்குரிய ஆனந்தம் என்கிற ஸ்வரூப விரோதியை தாங்கியுள்ளது. இதை கழித்து ஆயப்பதத்தால் காட்டப்படும், இது எந்த ஆயப்பதம்? நாராயணாயில் உள்ள ஆயப்பதம் காட்டப்படும் போகியதை அடைவது எப்படி? இதுக்கு ஒரு வழி இருக்கணும் இல்லைங்களா? நமபதமே எனக்குரிய ஆனந்தம் என்னும் ஸ்வரூப விரோதியை கழித்து தள்ளுகிறது. நான் ஓம் நமக இருக்கு, அந்த நமபதம் தான் இந்த எனக்குரிய ஆனந்தம் என்கிற அந்த ஸ்வரூப விரோதியை கழித்து தள்ளுகிறது. எனக்குடைய அந்த ஜீவனுடைய இந்த போக்திருத்துவம் என்பதில் இருக்கக்கூடிய எனக்குரிய ஆனந்தம் என்கிற அந்த ஸ்வரூப விரோதியை போக்குவது எதுன்னா இந்த நமபதம் ஆச்சுங்களா? ஆகவே ஞானத்தால் ஏற்படும் போக்திருத்துவமானது மேலே வருகின்ற தன் பொருட்டான ஆனந்தம் என்னும் விரோதியை இடையே உள்ள நமபதத்தை தீவகமாக கொண்டு நாராயணாய என்பதோடு சேர்ந்து அவ்விரோதியை போக்கிக் கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளது. புரியுதுங்களா? இன்னொரு வாட்டி படிக்கிறேன். ஆகையாலே ஞானத்தால் ஏற்படும் போக்திருத்துவமானது இது எப்படி வருது? இந்த பிரணவத்துல உள்ள ஜீவாத்மா தன்னை ஞானமயனாக உணர்கிறது. ஆகையால தான் அனுபவிப்பன் என்கிற போக்திருத்துவம் அதற்கு இருக்கு, சேஷத்துவம் இருக்கு, போக்திருத்துவம் இருக்கு. மேலே வருகிற தன் பொருட்டான ஆனந்தம் என்னும் அந்த விரோதி அது மேல இருக்கு. இந்த பிரணவத்துல உள்ள ஜீவாத்மாவுக்கு ஞானம் இருக்கு, போக்திருத்துவம் இருக்கு. ஆனா அது அவருடைய உண்மையான நிலை இல்லை. அந்த போக்திருத்துவம் நான் அனுபவிக்கிறேன் என்கிற விரோதி அவன் போக்கிக் கொள்ள வேண்டும். அப்பதான் நாராயணாய பதத்தில் உள்ள அந்த போகியதைக்கு, அந்த பாரதந்திரத்துக்கு அவன் போக முடியும். எப்படி போக்கிக் கொள்வான் அப்படின்னாக்கா, இடையிலே உள்ள நமபதத்தை தீவகமாக கொண்டு அந்த நவபதத்தை உச்சரித்து நாராயணாய என்பதோடு சேர்ந்து அந்த விரோதியை போக்கிக் கொள்ள வேண்டிய நிலைமையில் அவன் இருக்கிறான் இந்த ஜீவாத்மா. போக்கியதைக்கு, அதாவது இறைவனின் அனுபவத்திற்காக இருப்பது இந்த குற்றம் இல்லை, இந்த குற்றமே இல்லை அவனுக்கு. நம என்பதால் எனக்கன்று என்று தேறுவதால் ஆத்மஸ்வரூபத்தின் உண்மை நிலையான போக்கியதை வெளியிடப்படுகிறது. சோ இந்த போக்திருத்துவம்க்கு தான் அந்த விரோதியை போக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்ம பதத்தால தனக்கு இருக்க விரோதியை போக்கிக் கொள்ள வேண்டும். போக்கியதைக்கு அந்த நெசசிட்டியே இல்லை. ஏன்னா அதுக்குதான் அந்த விரோதி ஸ்வரூபமே இல்லையே. நான் நான் அனுபவிக்கிறேங்கிறதே கிடையாது, போக்கியதாக மட்டுமே இருக்கக்கூடியது. ஆகையால அதுக்கு அந்த விரோதியை போக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் அதற்கு இல்லை. எனவே போக்கியதை போலென்று போக்திருத்துவம் என்று அருளி செய்யப்பட்டது. இது நம்ம பல முறை பார்த்துட்டோம். போக்திருத்துவம் இங்கிறது பிரணவத்துல தெரியுது, போக்கியதை எங்க தெரியுது? நாராயணாய பதத்துல தெரியுது. எனவே நவபதம் போக்திருத்துவை கழிப்பது, போக்கியத்தை காட்டுவது ஆகிய இரண்டையும் காட்டுவது காக்காட்சி நியாயம். இது ரொம்ப முக்கியங்க, சொல்லிக் கொடுக்குறேன். காக்காட்சி நியாயம், காகத்தின் பார்வை. அதாவது ஓரிடத்தில் நின்ற சொல் மற்றொரு இடத்திலும் இயைந்து பொருள் தருவது. இடைக்கழியில் வைக்கப்பட்ட விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்ப 2 ரூம் வந்து இருட்டா இருந்தாக்கா நீங்க ஒரு ரூம்ல விளக்கு வச்சா இன்னொரு ரூமுக்கு வராது இல்லைங்களா? அதனால இடைக்கழியில சென்ட்ரல் நீங்க விளக்கு வச்சுட்டீங்கன்னாக்கா அந்த பக்கம் அந்த ரூமுக்கும் வெளிச்சம் வரும், இந்த ரூமுக்கும் வெளிச்சம். அதே போல இந்த நமபதம் இந்த பிரணவத்துல ஞானமயமான அந்த ஜீவாத்மா போக்திருத்தம் இந்த விரோதியை தாங்கி இருப்பதை கழித்து தரும். அதே டைம்ல நாராயணாய பதத்துல அது போக்கியதை இருக்கு இல்லையா, அந்த விரோதி ஸ்வரூபம் கழிஞ்சு போக்கியதை மட்டுமே பாரதந்திரியம் மட்டுமே இருக்கு, அதையும் காட்டித்தரும் இந்த நம்ம பதம். ஆகையால் இடைகழில வைக்கப்பட்ட விளக்கு போல காகாட்சி நியாயம்னா அந்த காகம் வந்து அந்த இப்படி இப்படி 2 பக்கமும் பார்க்கும். அது பார்க்கும்போது கவனிச்சு இந்த பக்கமும் பார்க்கும், அந்த பக்கம் பார்க்கும், ஒரே கண்ணுல பார்க்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால அது காகாட்சி நியாயம்னு பேரு. அந்த நமபதம் மட்டுமே இந்த பக்கம் ஜீவனுடைய அந்த போக்திருத்துவம் கழிவதையும் காட்டும், இந்த பக்கம் போக்திருத்துவம் கழிந்து அந்த பாரதந்திரியம் போகியதையே இருக்கும், அதையும் காட்டும், ரெண்டுமே காட்டும். ஆகையால் இது காகாட்சி நியாயத்தாலே இடைகளிலே வைக்கப்பட்ட விளக்கை போல இந்த நமபதம் ரெண்டையுமே காட்டித்தரும் அப்படிங்கிறது. நமபதம் போக்திருத்துவை கழிப்பது போக்கியத்தை காட்டுவது ஆகிய இரண்டையும் காட்டும். காகாட்சி நியாயம் 2 பக்கமே பார்க்கும். காகத்தின் பார்வை, அதாவது ஓரிடத்தில் நின்ற சொல் மற்றோரிடத்திலும் இயைந்து பொருள் தருவது. இங்கேயும் பொருள் தரும், இங்கேயும் பொருள் தரும். இங்க வந்து போக்திருத்தம் கழிவதை காட்டித்தரும், அங்க வந்து போக்கியதை இருப்பதை காட்டித்தரும். ஆகிய ரெண்டுமே காட்டி தருவதால நம்ம பதார்த்தம் காகாட்சி நியாயத்தால் இந்த ரெண்டையுமே காட்டி தருகிறது. இப்படி இந்த பக்கம் எல்லாம் பிரணவத்தில் உள்ள அகாரத்தில் புணர்ந்து கெட்ட ஆய என்னும் 4ஆம் வேற்றுமை உருவு ஜீவாத்மாவின் சொரூபமான சேஷத்துவத்தை உணர்த்தும். சேஷத்துவம் ஜீவஸ்வரூபத்தின் உண்மையான நிலை அல்ல. இதேதான் திருப்பி 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 சொல்றாங்க. சேஷத்துவம்னா அடிமையாக இருப்பது. ஜீவாத்மா தன்னுடைய ஞானத்தால அவன் தெரிஞ்சுக்கிறான், நான் பெருமானுக்கு அடிமையும் தெரிஞ்சுக்கிறான். ஆனா அதே தான் அனுபவிக்கிறவன் ஞானம் இருக்கிறதால தன்னையும் போக்திருவாக நினைத்து போக்கியதையாக நினைப்பதில்லை. அந்த விரோதி ஸ்வரூபம் இருக்கிறது. ஆகையானது ஜீவ ஆத்மாவின் உண்மை நிலை அல்ல அப்படிங்கிறாங்க. இந்த சேஷத்துவமானது தன்னையே தானே காத்துக்கொள்ள முயற்சி செய்தல் ஆகிய சுவாதந்திரத்தை தாங்கி உள்ளது. இப்ப நீங்க அந்த தெப்ப கயிறை ரெக்கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து அந்த ஞானம் இருக்கிறதுனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, நான் சாஸ்திரங்கள் வாயிலாக நான் அறிந்து கொள்வேன், நான் வந்து எம்பெருமானோட அருளையும் பெறுவேன் அப்படின்னு ரெண்டையும் வச்சுட்டு ஒரு கையால தெப்பத்தை பிடித்து கொண்டு ஒரு கையால் நீந்துவதை போல் இருப்பதற்கு காரணம் இந்த விரோதி ஸ்வரூபத்தை அவர்களுடைய ஜீவாத்மா தாங்கி இருக்கிறது. தன்னைத்தானே காத்துக்கொள்வேன், சரியா, கையை விட மாட்டேன், நான் ஒரு பக்கம் நீந்துவேன் ஒரு பக்கம் தெப்பத்தையும் பிடிச்சுப்பேன் இருக்கிறது. இதனாலதான் தன்னைத்தானே காத்துக்கொள்ள முயற்சி செய்தலாகிய சுவாதந்திரத்தை தாங்கி உள்ளது. அந்த சுதந்திரம் அங்கே இருக்கு. இதை காட்டி தருவது நமபதத்தின் உள்ள மகா மா. நான் காத்துக்கொள்வேன், நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு ஞானம் இருக்கு, நான் படிப்பேன், நான் சாஸ்திரங்களை கத்துப்பேன், நான் முயற்சி செய்வேன், எல்லாம் செய்வேன், நான் என்னை காத்துக்கொள்வேன் என்கிற அந்த மமக்காரம் அங்கே இருக்கு. அதுதான் அது ஜீவாத்மாவின் உண்மையான நிலை அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேஷத்துவமானது தன்னைத்தானே காத்துக்கொள்ள முயற்சி செய்தலாகிய சுவாதந்திரத்தை தாங்கி உள்ளது. இதை காட்டி தருவது நமபதத்தில் உள்ள மகா என்னும் சஷ்டியாகும். மகான் பார்த்தோம் இல்லையா, இம் பிளஸ் அகா, அதுதான் 6ஆம் வேற்றுமை உருவு சஷ்டின்னு பார்த்தோம். அதுதான் காட்டி தருது. வெறும் மகா மட்டும் எடுத்தீங்கன்னா அது ஜீவாத்மாவுடைய சுவாதந்திரத்தை காட்டி தரும். இந்த சுவாதந்திரியம் ஆத்மஸ்வரூபத்தின் உண்மை நிலைக்கு விரோதி ஆச்சுங்களா. ஆத்மஸ்வரூபம் என்ன, அவனுக்கு பாரதந்திரியப்பட்டிருப்பது, அவனுக்கு போக்கியமாக இருப்பது, ஆனந்தமாக இருப்பது, இதுதான். இதுக்கு இது விரோதி. இதை எப்படி போக்கிக்கலாம், எங்கனம் இதை போக்கிக் கொள்வதுன்னா இந்த விரோதை போக்கி தருவது என்பது நம பதத்தில் உள்ள ந என்பதை புரியுதுங்களா. நான் அல்ல என்பது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதாகிய சுவாதந்திரத்தை போக்குகிறது. நமக, என்னால் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது, என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது, நீயே அதை தலை கட்டி தருவ வேண்டும் என்று கேட்டதுதான் அங்கே இருக்கு. எனவே சேஷத்துவம் என்பது ஒரு விரோதியை பொறுத்து கொண்டு இருக்கிறது, அதை பிறகு கழித்து கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளது. சேஷத்துவம் இந்த பிரணவத்திலே அந்த மகார ஞானமயமான மகாரம் சேஷத்துவம் என்று உணர்ந்திருக்கிறான். ஆனால் அவன் அந்த விரோதியை தாங்கி இருக்கிறான். தன்னையே காத்துக்கொள்வேன் என்ற விரோதி இருப்பதனால அதை கழித்து கொள்ள வேண்டிய நிலை அவனுக்கு இருக்கிறது. ஆனால் பாரதந்திரத்திற்கு அந்த நிலை கிடையவே கிடையாது. அவர்கள் அந்த நமபத அர்த்தத்திலே ஊன்றி இருப்பவர்கள். யாரு, இந்த பாரதந்திரியாக இருக்கக்கூடிய
மக்கள். பாரதந்திரத்துக்கு இந்த நிலை கிடையாது. தன்னை காத்து கொள்வதாகிய சுவாதந்திரத்தை போக்கிக் கொள்ள வேண்டிய நிலையும் அதற்கு கிடையாது. புரியுதுங்களா? இதுக்கு பாரதந்திரம் இந்த நிலை கிடையவே கிடையாது. இந்த சேஷத்துவத்திற்கு தன்னை காத்து கொள்வதாகிய அந்த ஸ்வரூபம், அந்த சுவாதந்திரம், அந்த ஸ்வரூப விரோதி இருக்கிறது. பாரதந்திரத்திற்கு அது கிடையவே கிடையாது. அதுக்கு சுவாதந்திரியமும் கிடையாது, அந்த விரோதியை போக்கிக் கொள்ள வேண்டியதும் கிடையாது. அதற்கு இருப்பதெல்லாம் நாராயண பதத்தில் சொல்லப்பட்ட அந்த போக்கியதையும் ஆனந்தமும் மட்டுமே. இப்ப வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? இது ரெண்டு. எனவே சேஷத்துவம் போலன்றே பாரதந்திரியம் எனப்பட்டது. சேஷத்தை காட்டிலும் ஜீவனுக்கு உகந்தது பாரதந்திரியமே. இப்ப நம்ம முதல்ல பார்த்த டேபிள தான் இன்னும் கொஞ்சம் விரிவாக இதுல சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த டேபிள்ல இது வரைக்கும் எதுவும் சந்தேகம் இருந்தா கூட இப்ப நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டி கேட்கணும்னாலும் கேட்கலாம். இல்ல எண்ட்ல கேட்டுக்கலாமா? கிளாஸ் முடிஞ்சப்பறம் கேட்டுக்கலாமா? கிளாஸ் முடிஞ்சோம். ஓகே. இப்போ இப்படிப்பட்ட போக்திருத்தம் அல்லது சேஷத்துவம் மட்டும் உண்டானால் அதற்கு மேல் ஏற்படும் விரோதியை முறையே போக்கியதை மற்றும் பாரதந்திரம் முதலியவற்றால் போக்கிக் கொள்ள வேண்டியுள்ளது. ஆனால் போக்கியதைக்கும் பாரதந்திரத்துக்கும் மேலே ஏற்படக்கூடிய விரோதி எதுவுமே இல்லை. அதுதான் எல்லை நிலம், பவுண்டரி. அங்க போயிட்டா அது போக்கிக் கொள்ள வேண்டியது எதுவுமே இல்லை. அதாவது இந்த ஜீவன் நான் எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவன் அப்படிங்கிற அந்த ஞானம் வரதே எப்ப வரும்? எல்லாருக்குமே அது வரவே, அதுக்கே எத்தனையோ பிறவைகள் போன பிறகுதான் இந்த எம்பெருமானுங்கிறது யாரு, நானுங்கிறது யாரு, நான் அவனுக்கு சேஷப்பட்டவன், அவனுக்கு அடிமையானவன், அவன் இல்லாம நான் இல்லைங்கிற அந்த அறிவு வரதே ரொம்ப கஷ்டம். அது வந்த பிறகும் கூட அதிலையும் கூட அந்த நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இருப்பதா, அதாவது நான் அனுபவிக்கிறேன்ற அகங்காரம் ஒண்ணு, நான் என்னை அந்த ஞானத்தால நான் என்னை ரட்சித்துக் கொள்வேன் அப்படிங்கிற அந்த ரெண்டு அகங்காரம் இருப்பதால அதையும் இந்த நம பதார்த்தத்தால போக்கிக் கொண்டு அவன் எம்பெருமானுக்கே உரியவனாக, உனக்கே நாம் உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்னு ஆண்டாள் இதைதான் பிரார்த்தனை செய்யறாங்க. அதுக்கு மேல அவங்க போக்கிக் கொள்றது என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. போக்கிக் கொள்ள எந்த விதமான விரோதியும் அதுக்கு கிடையவே கிடையாது. அதுதான் ஜீவாத்மாவின் உண்மையான நிலைமை, யாதாத்மிய ஞானம். ஜீவாத்மா குறித்த யாதாத்மிய ஞானம் எதுனா பாரதந்திரியும் போகியதையும் தான் அடியனுடைய ஸ்வரூபம். நான் அவன் இட்ட வழக்காக இருப்பேன், அவனுடைய ஆனந்தத்திற்காக மட்டுமே இருப்பேன். நான் என்னோட சொந்த முயற்சியில் ஈடுபட மாட்டேன், அவனுடைய அனுபவத்தில் நான் எனக்கும் பங்கு என்று நினைக்க மாட்டேன். இதெல்லாம் இயல்பாக எவர் ஒருவர் வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் தான் அந்த நாராயண பதத்தில் உள்ள அந்த ஆயர் என்பதால் குறிக்கப்படுகிறார். முடிவாக மிகச்சிறந்த பாரதந்திர போக்கியதைகளை ஆன்மாவிற்கு வடிவாக திருமந்திர நிஷ்டர் உணர்ந்தமையால் அவர்களுக்கு தம் முயற்சி இல்லையாயிற்று. இவர்கள் தான் சாரஜர்கள், விட்டத்திலே படுத்திருப்பவர்கள். இவங்களுக்கு என்னன்னா மிகச்சிறந்த, இதுக்கு மேல கிடையாது, அதுதான் எல்லை நிலம். இதுக்கு மேல ஜீவாத்மா அடைய வேண்டிய ஸ்வரூபம் எதுவுமே கிடையாது. மிகச்சிறந்த பாரதந்திர போக்கியதைகளை ஆன்மாவிற்கு வடிவாக திருமந்திர நிஷ்டர் உணர்ந்திருப்பதால், இந்த திருமந்திர நிஷ்டர்னா திருமந்திரனுடைய ஆழ்பொருளை நல்லா ஈடுபட்டிருக்கிறாங்க, அவர்கள் இதை உணர்ந்திருப்பதால் அவர்களுக்கு தம் முயற்சி இல்லை ஆயிற்று. அவங்க என்னத்தை போய் முயற்சி பண்ணுவாங்க? ஒண்ணுமே இல்லை, எந்த முயற்சியும் பண்ணவே மாட்டாங்க. இவற்றில் தாழ்ந்த சேஷத்துவ போக்திருத்வங்கள் ஆன்மாவிற்கு வடிவாக சாஸ்திரிகள் உணர்ந்தமையால் அவர்களுக்கு தம் முயற்சியில் நோக்கு உண்டாயிற்று என்று காட்டப்பட்டது. இவங்க ஏன் தப்ப கையரா இருக்கிறாங்க? சாஸ்திரிகள் ஏன் தப்ப கையரா இருக்கிறாங்கன்னா, தாழ்ந்த சேஷத்துவ போக்திருத்வங்களை ஆன்மாவிற்கு வடிவாக சாஸ்திரிகள் உணர்ந்தமையால். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஞானமே அவங்களுக்கு எதிராக இருக்குது, அதுவே அவங்களுக்கு அங்க பகைவனா வருது. அந்த ஞானம் இருக்கிறதுனால தானே நான் என்னை காப்பாத்திக்குவேன்னு நினைக்கிறாங்க, நான் சேஷன் நினைக்கிறாங்க, நான் அனுபவிப்பேன்னு நினைக்கிறாங்க. ஆகையால அந்த ஞானத்தினால் வருது அந்த தாழ்ந்த சேஷத்து போக்திருத்துவங்களை ஆன்மாவிற்கு வடிவாக அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சாஸ்திரிகள் அதை நினைச்சிருக்காங்க. இதை நீங்க நிதானமா உட்காந்து பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேறுபாடு இருக்குன்னு தெரியும். சாஸ்திரிகளுக்கும் சாரஜர்களுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்குன்னு உட்காந்து சிந்திக்கதான் அவங்க ஆத்மஸ்வரூபமே இதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. எது?
ஞானம், சேஷத்துவம், போக்திருத்துவம் தான் ஆத்மாவின் ஸ்வரூபம்னு நினைச்சு நான் என் ஞானத்தால் நான் உபாயத்தில் ஈடுபடுவேன், நான் என் ஞானத்தால் நான் அவனை அடைவேன், அனுபவிக்க நானும் அவனோடு சேர்ந்து அடுப்பேன் அப்படின்னு இந்த குற்றங்கள் எல்லாம் தாங்கிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை தான் தாங்கள் என்று நினைத்திருப்பதால் அவர்கள் தெப்பக்கையராக இருக்கிறார்கள். ஆனால் இந்த சாரீஜர்களுக்கு அது கிடையவே கிடையாது. சாஸ்திரிகள் உணர்ந்தமையால் அவர்களுக்கு தம் முயற்சியிலே நோக்கு உண்டாயிற்று என்று காட்டப்பட்டது. அவங்க இதுதான் தங்களுடைய ஸ்வரூபம்னு நினைத்து இருப்பதால அதுலதான் அவங்க நோக்கா இருக்கிறாங்க, சாஸ்திரங்களிலேயே நோக்கா இருக்கிறாங்க. தம் முயற்சியால் அறிதலாக சாஸ்திரத்தின் வாயிலாகவும் அவன் அருளால் கிடைக்கக்கூடிய திருமந்திரார்த்தத்தை ரெண்டையும் வச்சுட்டு அவங்க நீந்த பாக்குறதுனால தெப்பத்தை ஒரு கையிலும் நீச்சலை ஒரு கையிலும் வைத்திருக்கிறார்கள். ஆனா சாரஜர்கள் யார் ஒரு ஆத்மாவினுடைய உண்மையான ஸ்வரூபம் பாரதந்திரியம், ஆனந்தம், போக்கியதை அப்படின்னு நினைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தம்முடைய முயற்சி என்பது கிடையவே கிடையாது. அவர்கள் நிம்மதியாக எல்லாவற்றையும் கைவிட்டுட்டு விட்டத்திலே படுத்திருப்பாரை போல கரை குறுக்கும் காலத்தை எதிர்பார்த்து இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு சிம்பிளா ஒரு டேப்லெட் காலம் போட்டிருக்கோம். இதை பார்த்து இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. இதுல உள்ள மொத்த இதையும் திரட்டி ஒரு காலம் மாதிரி போட்டிருக்கோம். மேலே கூறப்பட்ட கருத்துகளின் திரண்ட பொருள் கீழ்கண்டவாறு அட்டவணை வடிவத்தில் பிரித்து காட்டப்பட்டுள்ளது. சேஷத்துவமும் போக்திருத்துவமும் ஒரு பக்கத்துல, பாரதந்திரியமும் போக்கியதும் இன்னொரு பக்கத்துல. சேஷத்துவ போக்திருத்துவத்துக்கு என்னன்னு பார்த்தா ஸ்வரூப ஞானத்தால் ஏற்படுவது. ஸ்வரூப ஞானம், ஆத்மஸ்வரூப ஞானத்தால, அது அந்த பிரணவத்தால அவனுக்கே உரியவன், அகரவாச்சனான எம்பெருமானுக்கே உரியவன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்வரூப ஞானத்தை ஏற்படுகிறது. நான் அடிமை, நான் எம்பெருமானுக்கு சேஷன் அப்படிங்கிற ஞானம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த ஸ்வரூப ஞானம் சாஸ்திரங்கள் கற்பதால் ஏற்படுகிறது. சாஸ்திரத்தை படிக்கிறாங்க, தங்களுடைய பேட்டரி தண்ணி ஜஸ்ட் 1 செகண்ட் ஏற்படுகிறது. இந்த ஸ்வரூப ஞானம் அடையும் ஜீவன் உணர்ந்து கொள்பவை. இப்ப இந்த ஸ்வரூப ஞானம் இவனுக்கு எப்படி வருது? சாஸ்திரங்கள் வாயிலாக வருகிறது. இதனால அவன் என்னெல்லாம் கத்துக்கிறான் அப்படின்னு பார்த்தா உலகத்திற்கு இறைவன் தான் தலைவன், அந்த ஞானம் அவங்களுக்கு கிடைச்சிருது. அதுல அவங்களுக்கு எந்த விதமான இது சந்தேகமே கிடையாது. இறைவனுக்கு தான் அடிமை, சேஷத்த ஞானம் அவனுக்கு பரிபூர்ணமா வந்துருது. அதுல எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஞானத்தின் இருப்பிடமான இவ்வுயிரின் ஞானத்திற்கு அழிவில்லை, அது அழிவில்லாத ஞானம், அதையும் தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் இதனால் ஜீவன் பெறும் பயன்கள் யாவை அப்படின்னு பார்த்தாக்க பகவானுக்கு அடிமைப்பட்டிருப்பதாகிய சேஷத்துவத்தை உணர்ந்து கொள்கிறான். நான் அவனுக்கு அடிமை அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிறான். அதுல எந்த வித்தியாசமுமே கிடையாது. அவனுக்கே நான் அடிமை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். பகவானோடு சேர்ந்து எல்லா இன்பத்தையும் நுகர்கிறான். இதுதான் அந்த போக்திருத்துவம் அப்படிங்கிற இருக்கிறதுனால பகவானும் அனுபவிக்கணும், நானும் அனுபவிக்கிறேன் அப்படின்னு இருப்பான். சேஷத்துவத்தை உணர்வதால் இறைவன் செய்யும் காரியங்களுக்கு தகுதியானவனாக இருக்கிறான். நீ என்னை அடிமை கொள்வாயாக அப்படின்னு அந்த சேஷத்துவம் அந்த குணத்தினால எம்பெருமானால் அடிமை கொள்ளப்படுவதற்கு தயாராக இருக்கிறான். இந்த சேஷத்துவம் கட்டி பொன் போன்றது. ஒரு தங்க கட்டி போல இருக்கு. தங்க கட்டி இருந்தா என்ன மேக்சிமம் பீரோல வைக்கலாம், இல்ல லாக்கர்ல வைக்கலாம், அணிந்து அனுபவிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி நான் சேஷன் இருப்பானே தவிர, அதனால் எம்பெருமானுக்கு இவனுக்கு இந்த போக்திருத்துவமும் இந்த சுவாதந்திரியமும் ஞானம் இருப்பதால கொஞ்சம் நுணுக்கமா எம்பெருமான் சில டைம்ல அவனை பண்ணிக்கொள்ளலாம், இல்லாமலையும் போகலாம். கட்டி பொன் மாதிரி இருக்கான், என்னோட சொத்து இருக்கான், என்னோட சேஷன் இருக்கான் அப்படின்னு இருப்பான். அப்புறம் இவனுக்கு இன்ப நுகர்ச்சி தன்னுடையதும் கூட என்னும் அபிமானம் உண்டாவதற்கு காரணமான போக்திருத்துவம் உள்ளது. இந்த அனுபவம் எனக்கு அப்படிங்கிற இந்த போக்திருத்துவமும் அவனுக்கு இருக்கு. இதெல்லாம் யாருக்கு? சேஷத்துவமும் போக்திருத்துவமும். இது ஒரு செட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாரதந்திரியமும் போக்கியதையும். ஸ்வரூப யாதாத்மிய ஞானத்தால் ஏற்படும் உண்மையான ஞானம். இந்த ஸ்வரூப யாதாத்மிய ஞானம் சாஸ்திரங்களின் சாரமான திருமந்திரின் பொருளில் ஈடுபடுவதால் ஏற்படுகிறது. அங்க என்ன பார்த்தோம்? சாஸ்திரங்களை கற்றுணர்வதால் அந்த அந்த போக்திருத்தமும் சேஷத்துவமும் கிடைக்குதுன்னு பார்த்தோம். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த திருமந்திர சாஸ்திரங்களின் சாரமான திருமந்திரத்தின் அந்த பொருளிலே ஈடுபடுவதால் ஒருவனுக்கு போக்கியத்தையும் பாரதந்திரியமும் ஏற்படுகிறது. ஸ்வரூப யாதாத்மிய ஞானம் அடைந்தவன் உணர்ந்து கொள்வது யாதுன்னா
இறைவனுக்கு ஆத்மா பாரதந்திரியப்பட்டது தெரிஞ்சுக்கான். அவன் இறைவனுக்கு ஆத்மா சேஷன்னு இங்க பாரதந்திரியப்பட்டது தெரிஞ்சுக்கிறான். அவனுக்கு இனிமையாக இருக்க வேண்டிய போக்கியதையே ஆத்மாவின் உண்மை சொல்லும். அவனுக்கு இனிமையாக இருந்தா போதும். நான் அனுபவிக்கிறோனோ இல்லையோ அது வேற விஷயம் தெரிஞ்சுக்கிறான். இதனால் ஜீவன் பெறும் பயன் என்னன்னா, பகவான் விருப்பப்படி விநியோகம் கொள்ளப்படும் பாரதந்திரிய நாடு. உன் இஷ்டம் போல என்னை வைத்துக்கொள். இதுக்கு உண்மையான இதுதான் நம்ம பரதனை பார்த்தோம் இல்லையா? நீ எங்க வச்சாலும் சரி, 14 வருஷம் உன்னை விட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ சொன்ன இடத்துல நான் இருப்பேன். அதுதான் பாரதந்திரம் ஆச்சுங்களா? ஆனா அவனுக்கு இனிமையாக இருக்க வேண்டிய போக்கியதை மட்டும் உணர்ந்து கொள்வான். பாரதந்திரியை உணர்வதால் இறைவன் தன் விருப்பப்படி செய்யும் காரியங்களுக்கு பயன்படுகிறான். அவன் இஷ்டப்படி என்ன வேணா செஞ்சுக்கிட்டு. இந்த பாரதந்திரியம் பனி பொன் போன்றது, நகை மாதிரி. அவன் கட்டி தங்கம்னு சொன்னாங்க, அவனும் தங்கம் தான். அவன் வேற மெட்டீரியல், அவனும் தங்கம் தான். ஆனா அவன் கட்டிப்பொன் போன்றவன், இவன் பனிப்பொன் நகை போன்றவன். எம்பெருமான் இஷ்டப்பட்ட அணிஞ்சுக்குவான், இல்லாட்டி கழட்டி வைப்பான். அந்த மாதிரி ஒரு நிலை இவனுடையது. அப்புறம் போக்திருத்வத்தையும் இறைவன் ஸ்வரூபத்திற்கு பயன்படும்படி ஆக்கிக் கொள்ளும் போக்கியதை உள்ளது. போக்திருத்வத்தையும் இறைவன் விருப்பத்திற்கு பயன்படும்படி ஆக்கிக் கொள்ளும் போக்கியதை உள்ளகிறது. அந்த நம பதார்த்தத்தினால, அந்த மம எனக்காக அல்ல அப்படிங்கிறதுனால போக்திருத்வத்தை இவன் போக்கியதையாக அனுபவிக்கப்படும் பொருளாக மாற்றிக்கொள்கிறான். போக்திருத்துவம் அப்படின்னா நான் அனுபவிப்பேன், அவனும் அனுபவிப்பான். போக்கியதைன்னா அவன் மட்டுமே அனுபவிப்பான், நான் அனுபவிக்கப்படும் பொருளாக இருப்பேன் அப்படிங்கிறது அங்க அர்த்தம். அதுதான் அந்த ரெண்டு வித்தியாசம் இந்த டேப்லெட் காலம்ல போட்டிருக்கேன். அப்புறம் இன்னும் இருக்கு இல்லையா, ஞானத்தின் மேலே ஆனந்தத்திற்கு உதயம், சதுர்த்தியின் மேலே சஷ்டிக்கு உதயம். அதையும் ஒரு டேப்லெட் காலம் போட்டிருக்கோம், அது இங்க படிச்சிடலாம். ஞானம் பிரணவத்தில் உள்ள மகாரத்தால் காட்டப்படுகிறது, மன்யானே அப்படிங்கிற அந்த தாதுவினாலே. ஆனந்தம் நாராயணாய என்பதில் உள்ள ஆய என்னும் 4ஆம் வேற்றும் உருவில் காட்டப்படுகிறது. இங்க ஞானம் எங்க காட்டப்பட்டிருக்கு, ஆனந்தம் எங்க காட்டப்பட்டிருக்கு பார்த்தோம். ஞானம் எங்க காட்டப்பட்டிருக்கு, பிரணவத்தில் உள்ள அந்த 4ஆம் வேற்றுமை மறைந்திருக்கு, அங்க தெரியல, அதனாலதான் அதனுடைய ஞானம் காட்டப்பட்டது. ஆனந்தம் எங்க காட்டப்பட்டது, நாராயணாய என்பதில் உள்ள ஆய என்னும் 4ஆம் வேற்றும் உருவில் காட்டப்பட்டது. அது போக்கியதையை காட்டும். போக்திருத்தை காட்டிலும் போக்கியதை சிறந்தது. போக்திருத்துவம் என்னன்னா, தனக்குரிய ஆனந்தம் என்னும் குற்றத்தை தாங்கியுள்ளது. இது ஞானம் காரணமாக ஏற்படுவது. எவ்வளவு ஆபத்து பாருங்க. அந்த மிதமிஞ்ச ஞானத்தினால தான் அனுபவிக்கிறவன் என்கிற அந்த போக்திருத்துவம் இருப்பதால அது ஸ்வரூப விரோதியாக, ஜீவனுடைய ஸ்வரூப விரோதியாக அது புணரப்படுகிறது. தனக்குரிய ஆனந்தம் என்னும் குற்றத்தை தாங்கியுள்ளது. இது ஞானம் காரணமாக ஏற்படுவது. இந்த தன்மையை நம பதத்தால் நீக்கிக் கொள்ள வேண்டி உள்ளது. இந்த குரூப்ல இருந்து இந்த குரூப்புக்கு அது போகணும்னாக்கா, இந்த சேஷத்துவம் போக்திருத்துவம் ஞானம் இதை விடணும்னாக்கா அப்ப என்ன பண்ணணும், நம பதத்தால இவற்றை போக்கிக் கொள்ள வேண்டிய நிலையில் அவன் இருக்கிறான். சேஷத்துவம் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கு சுவாதந்திரத்தை தாங்கி உள்ளது. நான் என்னை காத்துக் கொள்வேன் என்கிற சுவாதந்திரம் அங்கே இருக்கிறது. இது ஆத்மஸ்வரூபத்திற்கு விரோதி. சேஷத்துவம் இந்த விரோதியை பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சேஷத்துவம்னா இந்த விரோதம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நான் என்னை காத்துக் கொள்வேன் என்கிற அந்த சுவாதந்திரம் அங்கே விரோதியாக இருக்கிறது. நம பதத்தில் உள்ள ந என்பதால் சேஷத்துவம் இந்த விரோதியை போக்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. இதை பண்ணாதான் இந்த குரூப்புக்கு வரலாம். நம பதத்தால போக்கிக் கொள்ள வேண்டும். எதை போக்கிக் கொள்ள வேண்டும், சேஷத்துவத்தில் மேலுள்ள நான் என்னை காத்துக் கொள்ளுவேன் என்கிற அந்த அகங்காரத்தை, நானும் அனுபவிக்கிறவன் என்கிற அகங்காரத்தை நம பதத்தால் இது போக்கிக் கொள்ள வேண்டும். போக்கிக் கொண்டாதான் அது ஜீவாத்மாவுடைய யாதாத்மிய ஸ்வரூபத்தை உணர்ந்துதாங்க ஆகும். சேஷத்துவமும் போக்திருத்துவமும். சேஷத்துவம் மாத்திரம் ஏற்பட்டால் அதற்கு மேலே ஒரு விரோதி உண்டாக அதை பாரதந்திரியத்தால் விலக்க வேண்டும். சரிங்களா? போக்திருத்துவம் ஏற்பட்டால் அதற்கு மேலே விரோதி உண்டாக அதை போக்கியதையால் விலக்க வேண்டும். சேஷத்துவத்துக்கு ஒரு விரோதி என்னன்னாக்கா சுவாதந்திரம், அதை போக்கிக்கணும். எப்படி போக்கியதாக மாறுவதால் அது போக்கிக் கொள்ளப்படுகிறது நம்ம பதார்த்தத்தால். அதே போல போக்திருத்துவம் ஏற்பட்டால் அதற்கு மேலே உள்ள விரோதி என்ன விரோதி, நானும் அனுபவிப்பேன் என்கிற விரோதி, அதை நம பதத்தால் போக்கிக் கொண்டு போகியதையாக மாறுகிறது. அப்புறம் சதுர்த்தியின் மேலே ஏற சஷ்டியின் உதயம். இது இலக்கண ரீதியாக சொல்லியிருக்கோம். சதுர்த்தி பிரணவத்தில் உள்ள அகாரத்தின் மேலே புணர்ந்து கெட்ட ஆய என்னும் 4ஆம் வேற்றுமை உருவு.
லுப்த சதுர்த்தின்னு சொன்னா இல்லையா, அது மறைந்திருக்கக்கூடிய சதுர்த்தி. அதில் சேஷத்துவம் காட்டப்பட்டது. அந்த நான்காம் வேற்றுமை பிரணவத்தில் உள்ள அந்த மறைந்துள்ள அந்த நான்காம் வேற்றுமை உருவில் சேஷத்துவம் காட்டப்பட்டது. சஷ்டி நம பதத்தை குறிக்கும். இது பாரதந்திரியை தெரிவிக்கும். நாம என்ன என்னால் காத்துக்கொள்ள முடியாது. சேஷத்தை காட்டிலும் பாரதந்திரியம் சிறந்தது. போக்கியதை தனக்குரிய ஆனந்தம் என்னும் குற்றத்தை தாங்கியிருப்பது அல்ல. போக்கியதைன்னு வந்துட்டாலே நான் அனுபவிக்கிறேன் என்கிற குற்றம் அங்கு இருக்கவே இருக்காது. நம பதத்தால் தனக்கு என்கிற குற்றத்தை நீக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் அங்கே இல்லை. நம பதத்தால் குற்றத்தை நீக்கிக் கொள்ள வேண்டியவர்கள் யாரு? சேஷத்துவம், ஞானம் மற்றும் போக்திருத்துவம்ல இருப்பவங்க இந்த நம பதத்தால அந்த விரோதிகளை போக்கிக் கொள்ள வேண்டும். ஆனா பாரதந்திரியர்களாக போக்கியதையே வடிவமாக ஆனந்தமாக வடிவாக இருப்பவர்கள் நம பதத்தால் போக்கிக் கொள்ள வேண்டிய விரோதி அவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. பாரதந்திரம் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும் சுவாதந்திரம் கைவிட்ட நிலை. சுவாதந்திரம் பாரதந்திரம். சுவாதந்திரம்னா நான் என்னை காத்துக்கொள்வேன், என்னால முடியும் அப்படிங்கிற அகங்காரம். என்னால முடியாது, நான் உனக்கே வசப்பட்டவன், உன்னுடைய கைப்பொருள் அப்படிங்கிறது பாரதந்திரம். ஆகிய தன்னைத்தானே பாதுகொள்ளும் சுவாதந்திரம் கைவிட்ட நிலைதான் பாரதந்திரம். இது ஆத்மஸ்வரூபத்தின் உண்மையான நிலை, யாதாத்மிய ஸ்வரூபம். நம பதத்தால் நீக்கிக் கொள்ள வேண்டிய தனக்குரியவன் என்னும் குற்றம் இங்கே கிடையவே கிடையாது. எப்ப நீ பாரதந்திரியன் ஆயிட்டியோ, நீ நம பதத்தால் நீக்கிக் கொள்ள வேண்டிய குற்றம் உன்னிடம் ஒண்ணுமே இல்லை. எந்த விரோதமே கிடையாது. அதுதான் எல்லை நிலம். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. ஆகிய பாரதந்திரியமும் போக்கியதையும். பாரதந்திரத்துக்கு மேலே வேண்டியது எதுவுமே இல்லை. பாரதந்திரன் ஆயிட்டா நீ போக்கியதை தன்னால வந்துருது. என்னை நான் காத்துக்கொள்வேன் என்ற சுவாதந்திரமும் அங்க கிடையாது. ஆகையால இந்த பாரதந்திரத்துக்கு மேற்பட்ட நிலை எதுவுமே கிடையாது. அதுதான் ஜீவாத்மாவுடைய யாதாத்மிய ஸ்வரூபம், உண்மை நிலை. இதை திருமந்திரத்தின் வாயிலாக எவனொருவன் உணர்ந்திருக்கிறானோ அவன் தான் அந்த சாரஜன், இந்த விட்டத்திலே படுத்திருக்கக்கூடியவன். அவனுக்கு கை கொள்ள வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு சாஸ்திர ஞானம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எதுல சாஸ்திரத்தின் தேர்ந்த பொருளாக இந்த திருமந்திரத்தில் இந்த ஞானம் அவன் மனசுல பட்டிருக்குமாகில் அவன் அந்த விட்டத்தில இருக்கும் அந்த சாரஜனை போல இருந்து விடுவான். அவன் கை கொள்ள வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படின்னு இங்கே தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் இப்போ இது எல்லாம் புரிஞ்சுக்கணுமேனு கூட பெரிய கஷ்டம் கூட வேணும். இது புரிஞ்சுக்கிறது நம்மளுடைய சுவாரஸ்யத்துக்காக. அப்படிதான் திருமந்திரம் அதை உச்சரித்தாலே அது தர வேண்டிய பொருளை தரும். அதாவது பொருள் தெரிஞ்சு உச்சரித்தாலும், அடைவு கெட உச்சரித்தாலும், அகங்காரத்தோடு உச்சரித்தாலும், அதை இழிவு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பகைமையோடு எப்படி உச்சரித்தாலும் தான் தர வேண்டிய பொருளை தரும். அப்படிப்பட்டது பெற்ற தாயினும் ஆய்வு செய்யும் அந்த திருமந்திரம். ஆகையால திருமந்திரத்தை உச்சரித்தாலே போதும். இப்ப நம்ம இவ்வளவு மெனக்கெட்டது ஏன் கத்துக்கிறோம்னா நம்ம அனுபவித்திருக்காங்க இல்லையா. திருமந்திரம் உணர்த்தும் பொருள், திருமந்திரம் உணர்த்தும் பொருள்னு சொல்றோமே தவிர இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற ஆர்வத்துலதான் நம்ம ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்திருக்கிற இந்த இதை நம்ம பார்க்கணும்.